சொல்லிச்சு. ஒரு வழியா நம்ம தலையோட விடாமுயற்சிக்கான ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா என்ன பண்ற, நம்ம சொந்தக்கார எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுரு. ஏயா நியூ இயருக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கு படத்தை விடுவீங்கன்னு பார்த்தா ட்ரைலரே பொங்கல் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணலையா? எல்லாம் நியாயமா இது? இந்த அநியாயம் பண்றியாடா? சரி, எது எப்படியோ நம்ம தலையோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி வரும், இந்த படத்துல கதை என்னவா இருக்கும் அப்படின்றதுலாம் இந்த வித தெளிவாக பார்க்கலாம். இது மட்டும் ட்ரைலர்ல பார்த்தீங்கன்னா பல விஷயம் வந்து ஓப்பனா தெரியுது. இந்த கதை நடக்க போகுது, இப்படிதான் போக போகுது அப்படின்ட்டு. ஸோ என்னென்ன ஃபிலிம் என்ன கதை நடக்குது, எப்படி நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வித தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஓர பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. விடாமுயற்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே இந்த படம் வந்து ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். கதையை வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஆர்டிக்கலாக சொல்லியிருந்தாங்க, அதை பற்றியில் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா இந்த படத்தை ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது பல இடங்கள் வந்து அந்த ஒரிஜினல் பிரேக் டவுன் படத்தை தான் நினைவு கொடுத்துக்கிறது. இல்லை இன்னொரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்தை ஒரிஜினல் வந்து பேரமௌண்ட், இந்த இங்கிலீஷ் படம் பேரமௌண்ட் பிக்சர்ஸ், அவங்க தான் ரைட்ஸ் இருக்குது. அவன் ரைட்ஸ் வாங்காமையே இவங்க படம் பண்ணிட்டீங்க, எனக்கு கூட இழுத்து விடா அப்படின்ட்டு கேட்கறான் அப்படின்ட்டுலாம் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இது என்ன ஆச்சுன்னு தெரியல, ரைட்ஸ் வாங்கலாம் இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் படத்தோட மெயின் கதை அப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரைலர்ல வந்து அந்த படம் பல சிங்க் ஆகுது. குறிப்பாக சொல்லலாம், அந்த படத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு ரோட் ட்ரிப் போயிருப்பாங்க. ரோட் ட்ரிப் போகும்போது அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆகிறோம். வண்டி பிரேக் டவுன் ஆன நேரத்தில் யாராவது ஹெல்ப் யாருமே இல்லாதனால ஒரு ட்ரக்கார வந்து நான் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவா. அப்படி தங்கமா பேசாரு சரின்ட்டு வந்து பொண்டாட்டி எடுத்து அனுப்பிச்சு விடுவார். எங்க அப்பா வெயிட் பண்ணு, நான் வண்டி எடுத்து வந்துடுறேன் அப்படின்ட்டு. பார்த்தா குழந்தை வண்டி சரியாயிடும். வண்டி சரியாச்சு, பொண்டாட்டியை காப்பாற்றலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு பார்த்தா பொண்டாட்டியை காணாம போயிருந்திருக்கோம். அந்த ட்ரக் டிரைவர் வந்து நீ யாருனே தெரியாது, போடா வரணும் அப்படின்றான். ஒரே மர்மமா இருக்கு. இப்போ வந்து இந்த காணாம போன பொண்டாட்டியை எப்படி தேடி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஒரு நாள் நடக்கிற கதை தான் இந்த படத்துல கதை. சரி, இந்த கதைக்கு வந்து பதட்டாக இருக்கும். ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா பல ஒற்றுமைகள் உள்ளது. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நல்லா வைபா இருந்திருக்கும் இல்லையா? அந்த பாட்டு, அப்புறம் இந்த மாதிரி கல்யாண சீனு, அப்புறம் சண்டை போட்டு சீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு படம் ஸ்டார்டிங்லேயே வந்து நினைக்கிறேன் 2 பேர் கப்புள்ஸ் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, வெளியே போகிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீக்வன்ஸா இந்த கல்யாணம் பண்ணுற சீக்வன்ஸ் நினச்சி பார்க்கறது. அப்புறம் வந்து இவங்களோட சண்டை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கல்யாணம் மனைவிக்குள்ள. அதான் வந்து தலை வந்து வேலைக்கு வச்சிருப்பாரு நினைக்கிறேன். குறிப்பாக சொன்னால் நல்லா சொல்லியிருப்பாரு, எங்கள் ஜென்ரேஷன்லாம் வந்து டிவியில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம் அப்படின்ட்டு. வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். அதாவது வாழ்க்கையில் சண்டை இருக்கலாம், சண்டை இருந்துச்சுன்னா அது பேசி தீர்த்துக்கணும், அதுக்காக வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடக்கூடாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா வந்து இஸ் மை ஹஸ்பண்ட் ரஷித் அப்படின்ட்டு வந்து ஆக்ஷன் இங்கே வந்து ரஜினா காமிச்சிருப்பாங்க. பேடோன் படத்தில் முதல்ல ஹீரோனும் வந்து ஒரு ஷாப்பில் இருந்திருப்பாங்க. அதில் வந்து ஒரு ட்ரக் டிரைவருக்கும் அவங்க சின்ன சண்டை வந்திருக்கும். மேபி அந்த சீக்வன்ஸ் கூட அது இருக்கலாம். ஹீரோனும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போயிருந்திருப்பாங்க, அங்கே வந்து இவங்களை மீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒழுசகரமாக பார்த்தீங்கன்னா வந்து டீசர்லேயே வந்து ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. இந்த ஷார்ட் ரிஃப்ளெக்ஷனில் வந்து திரிஷா இருந்திருப்பாங்க. அந்த பேக்ஸில் வந்து நம்ம ஏகே இருந்திருப்பாரு. ஸோ வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் மேபி காட்டுற சீனா அது இருந்திருக்கலாம், ஒரு ஷாப்பில் போய் பார்க்குற சீனா அது இருந்திருக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏகே வந்து பேக்கோட ஓடுற சீன் இருக்கு தெரியுமா? இது எந்த சீனாக இருக்கும் அப்படின்னா, பிரேக் டவுன் படத்தில் வந்து வில்லன் டிமாண்ட் பண்ணுவாங்க, உங்க முன்னாடி உசோட வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற காய்ச்சலாம் வந்து கொடு, பேங்கில் காசை வித்ட்ரா பண்ணுவோம் அப்படின்ட்டு இருப்பாங்க. மேபி அவரு வந்து வித்ட்ரா பண்ணுறாம ஏமா இது எடுத்துருப்பாரு. இவர்கிட்ட அவ்வளோ காசு இருந்திருக்காது, ஒரு $5000 இருந்திருக்கும். அதனால் ஒவ்வொரு ஆளாக வந்து கேஷாக எடுத்து வந்திருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து கேஷ் எடுத்தாமல் ஏமாற்ற தெரியுமா, அந்த சீன் அவ்வளோ இருந்திருக்கலாம் இந்த சீன். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏகே வந்து ரொம்ப ஏதோ ஒரு நெருடரோட தேடிட்டு போகிற மாதிரி தெரியுமா. இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல தெரியுமா, த்ரிஷா வந்து ட்ரக்கில் ஏறி போயிடுவாங்க. ட்ரக்கில் ஏறி போனதுக்கப்புறம் வந்து வண்டி சரியாயிடும். வண்டி சேர்ந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை தேடி வருவார். ஒய்ஃபை தேடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன தெரியுமா. அப்போ அவங்க இல்லாதப்போ வந்து இவர் மேபி எங்கே போனாங்கன்னு தேடி இருந்திருப்பா தெரியுமா. அந்த சீனாக இருந்திருக்கலாம். இதே பார்த்தா இந்த சீன், இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகே வந்து யார்கிட்டயோ வந்து ஹெல்ப் கேட்குற மாதிரி தெரியுமா. எதுக்கு அப்படின்னா அந்த டைம் வந்து ஏகேக்கு வந்து என்ன எங்கே போனாங்கன்னு தெரியல, த்ரிஷா என்ன ஆனாங்கன்னு தெரியல, ரோட்டில் இருந்திருப்பார். அந்த டைம் வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து எனக்கு தெரியும் இந்த உலகம் நடக்குது, இது மாதிரி நடக்குது, இது மாதிரிலாம் அப்படின்னு ஒருத்தர் மட்டும் வந்து தெரியாம சொல்லியிருந்திருப்பான். அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லியிருப்பேன் எங்கே போனாங்க சொல்லு அப்படின்ட்டு. அந்த விஷயம் கூட இருந்திருக்கலாம். பட் அங்கே தான் ட்விஸ்ட் வைப்பாங்க, பார்த்தா இவனுமே அவனோட ஆளாக இருப்பான். இப்போ என்ன, த்ரிஷா தொலைஞ்சு போயிடுவாங்க, அஜித் தேடி கண்டுபிடிப்பார், அதுதானே படம். அதுக்கே இவ்வளோ வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்லுவோம். நான் வந்து டீகோட் பண்ணுறோம், ஓகேவா, என்னென்ன கதை என்ன கான்செப்ட் அப்படின்ட்டு. காலையிலே ஓட மாட்டிக்கிட்டு உன் டார்ச்சல் தாங்கலை. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஏகே வர சீன் இருந்திருக்கும். இது ஒரிஜினல் படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து த்ரிஷா வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா, அது வந்து பேக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ அங்கே தேடி வரும்போது பார்த்தா அங்கே த்ரிஷா இருந்திருக்க மாட்டாங்க. அதான் அங்கே கடையெல்லாம் வந்து கேட்டு பார்ப்பாரு, கடை ஓனர் கேட்டுப்பாரு, நீ வந்திருப்பாங்களே பார்த்தீங்களா வந்திருக்கலாம் கேட்பாரு. பட் அந்த ஊருக்காரன் நிக்கலா பதில் சொல்லியிருப்பானுங்க. ஓகே, அவர் கலாய்க்கிற பண்ணி பேசி இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த சீன் அதோட இது ரீக்ரியேஷன் தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க, எல்லாம் வந்து பாயில் உட்காந்துருக்காங்களா, நம்ம ஏகே வந்து டவுட்டோட வராரா, இவங்க எல்லாம் நிக்கலா பார்க்குறாங்களா, நம்ம வேறு ஏகே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இது பண்ணிருப்பாரா, இவங்க ஏதோ ஒரு குடிகார பொண்ணை குடிச்சிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகே வந்து போலீஸார் இறங்கி இருப்பார். இந்த காரணம் என்ன அப்படின்னா இதே சீன் ஒரிஜினல் படத்தில் இருந்திருக்கும். ஒரிஜினல் படத்தில் ஹீரோவை வில்லன் ஒரு ஆளை அமுச்சு விடுவான், ஹீரோ கூட போய் வித்ரா பண்ணுவான் அப்படின்ட்டு. அப்போ வந்து இவரை கண்காணிக்க ஒருத்தர் வந்திருப்பான். அந்த கேரக்டர் தெரிஞ்சு ஆரோதனை ஓவியா, அவன் பேர் ஞாபகம் வரல, ஆனால் ஓவியா பேர் சட்டுன்னு வருது. ஆமாங்க, நானும் ஒரு காலத்தில் ஆர்மியில் இருந்தேன், அதனால தான். எந்த ஆர்மியில்? ஓவியா ஆர்மி. மேபி அந்த கேரக்டர் ஆரோவா கூட இருக்கலாம். அந்த டைம் என்ன ஆகும்னா ஹீரோ வந்து ஆரோ கேரக்டர் அடிச்சு போட்டுருவாரு. அடிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த டைம் போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் கிட்ட வந்து சொல்லுவார், ஒய்ஃப் கரெக்டாங்கன்னு சொன்னேன்ல, அது இவனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கலாமா இருந்திருக்கும். அந்த டைம் இந்த ஆரோ கேரக்டர் போலீஸ்காரனே சுட்டுருக்கும். ஸோ வந்து வேற வழி இல்லாதனால அந்த போலீஸ்கார் ஊந்து கிடக்கும் பொழுது அந்த கன்னை எடுத்துக்கிட்டு போலீஸ்காரையே எடுத்துக்கிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்து கிளம்பி இருந்திருப்பாரு. மேபி அந்த சீன் இந்த சீனாக இருக்கலாம். அதனால ஏகே வந்து போலீஸ்காரில் வந்து இறங்குற மாதிரி சீன் இருக்கு. நான் சொன்னாலே ஆரோ கன்னு நிற்கிற மாதிரின்ட்டு இந்த போலீஸ்காரை சுடும் போது இந்த சீனாக இருக்கலாம். தோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டே வச்சுருக்காங்க, ஐ வில் ஷூட் அது சொல்கிறாங்க தெரியுமா, அந்த சீன் தான் மேபி அது இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஐயா குறிப்பாக அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ எம் நாட் ஹியர் டு ஃபைட் அப்படின்ட்டு ஏகே கை தூக்கிற மாதிரி சீன் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா வந்து இந்த கடையில் வந்துருங்களான்னு கேட்டுருப்பாரு. அப்போ இங்கே கடைக்காரன் நிக்கலா பேசிட்டு இருப்பானுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏகே வந்து கோவப்பட, அப்போ வந்து இவன் துப்பாக்கியத்தை காட்ட, அப்போ தான் வந்து இல்லை நான் வந்து சண்டை போட வரல அப்படின்னு ஏகே சொல்கிற சீனாக இருக்கலாம். ஏன்னா இந்த சீன் வந்து அப்படியே பிரேக் டவுன் படத்தில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு தப்பான ஒரு மாதிரியான ஒரு இடமா இருக்குது பார்த்தீங்களா, சைக்கு சண்டை போகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா. இதே சீனை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முன்னாடி அர்ஜுன் சாரை காட்டும் பொழுது அவருக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுங்க காட்டுறேன் பாருங்க. தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி ஒரு மாதிரியான இதுவாக இருக்குது பார்த்தீங்களா. மேபி அந்த இடமா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கலாம். உண்மையாக நான் அந்த கடற்காரன் நம்ம அர்ஜுனாக இருக்கலாம். முக்கியமாக அந்த ட்ரக் டிரைவர்ஸ் வந்து தெரியுமா, ட்ரக் டிரைவர் ஒருத்தவங்க கத்தினி மீன் இருப்பான்ட்டு அந்த ட்ரக் டிரைவர் வந்து நம்ம அர்ஜுனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீன் மட்டும் இல்லை, இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ் அவர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு வந்து நம்ம அர்ஜுன் கேட்கலாமா இருந்திருக்கும். அவர் பின்னாடி வந்து ட்ரக் இருந்திருக்கும். ஸோ அந்த ட்ரக் டிரைவர் வந்து இவர் தான் மெயின் இருக்கிறத வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி அர்ஜுன் சைட் பண்ணி பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் இருந்திருக்கும். இந்த கார் யாருக்கு கார்னா நம்ம ஏகேவோட கார். ஸோ இந்த சீன் எது அப்படின்னா த்ரிஷா உள்ள ஏறி போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஏகே கேட்க போயிருப்பாரு. போகும்பொழுது உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம அர்ஜுன் கேட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த சீனாக இருந்திருக்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ட்ரக் இருக்குது தெரிஞ்சுக்கலாம், ட்ரக் இருக்குது, அப்புறம் அந்த போலீஸ்கார் இருக்காரு, நம்ம அர்ஜுன் இருக்காரு. இந்த சீன் எதுக்கு அப்படின்னா நம்ம ஏகே வந்து அர்ஜுன் கூட வந்து ட்ரக் ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சண்டை போடும்போது போலீஸ் வந்திருப்பாங்க. போலீஸே வந்து ட்ரக்கை திறந்து காட்டுன்னு சொல்லும் பொழுது த்ரிஷா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து இதே பண்ணவே இல்லை, அர்ஜுன் ஏமாத்திருப்பாரு, ஏமாத்தமும் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். வருத்தம் புரியுது, ஆனால் எதுவுமே பண்ணல அப்படின்னு ஏமாத்திட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன். இதே பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா சீன்ஸுமே இருக்கு. உதாரணம் சொன்னா வந்து நம்ம அர்ஜுன் சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏதோ கைதி மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க மாதிரியும் கைதி ட்ரெஸ் போட்டு தப்பிச்சு வர மாதிரி சில சீன்ஸ்லாம் இருக்கு. மேபி வந்து ஃபிளாஷ்பேக் சீனாவோ இல்லை அந்த ஒரிஜினல் படத்தில் தான் புது சீன்ஸாகவும் இருக்கும் சான்ஸ் இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் காமிச்சிருப்பாங்க. ஏகே வந்து என் ஒய்ஃபை காணும் அப்படின்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்க போயிருப்பாரு நினைக்கிறேன். அப்போ போகும்பொழுது இந்த மாதிரி வந்து நிறைய பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு சீன் இருந்திருக்கும். ஒரிஜினல் படத்தில் நிறைய பேர் போட்டுச்சிருப்பாங்க. ஸோ அதை ஹீரோ பார்த்துருப்பாரு. அந்த சீனாக இருந்திருக்கலாம். இவங்க நிறைய பேர் காணாமல் போகிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் படத்தில் வந்து அந்த ட்ரக் டிரைவர் தான் வந்து மெயின்லாம் இருந்திருப்பான். ட்ரக் டிரைவரோட ஆளுங்க அடியாங்கலாம் இருந்திருப்பாங்க. மற்றபடி ட்ரக் டிரைவரோட குடும்பத்தவங்க யாருக்குமே இது மாதிரி தொழில் பண்ணுறாரு, இந்த மாதிரி மக்களை கடத்தின்னு வராரு அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. மேபி இந்த படத்தில் வந்து மாற்றிருக்கலாம். இருந்து ஒய்ஃப்க்குலாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, எல்லாம் கூட்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கூட மாற்றி இருந்திருக்கலாம் இந்த படத்தில். ஓகே சோலேஸ் வந்து இப்போ சொல்கிறேன், இந்த ட்ரைலரோட பேர் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோடைய ரீமேக் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் தான் பல சீன்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ மேபி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும் உண்மையிலேயே வந்து எந்த அளவுக்கு அந்த படத்தை எடுத்திருக்காங்க, அந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றதெல்லாம். மேபி அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு வந்து படத்தையும் ஒப்பிட்டு வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரேக் டவுன் அண்ட் விடாமுயற்சி அப்படின்ற பற்றி தனி வீடியோவை பார்க்கலாம். ஓகே சோலேஸ், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் சொன்ன பிரேக் டவுன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள்.
சொல்கிறது, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறத அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.